தெலங்கானாவில் தலைமை காவலரை கத்தியால் குத்திக் கொன்ற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது போலீசாரை தாக்க முயற்சித்தவரை நோக்கி தோட்டாக்கள் தெரித்ததன் பின்னணி என்ன? கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடியை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்ற போது இயற்கை உபாதை கழிக்கப் போவதாக கூறி தப்பியோடியுள்ளார். பிடிக்கச் சென்ற போலீசாரிடமே துப்பாக்கியை பறித்து அவர்களை தாக்க முயற்சித்துள்ளார். தற்காப்புக்காக போலீசார் பதில் தாக்குதல் நடத்தியதில் ரவுடியின் உயிர் பறிபோயுள்ளது. சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் ரியாஸ். 24 வயதான இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஊருக்குள் பிரபல ரவுடியாக மிரட்டி வந்தவரை வழக்கு ஒன்றில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து நிஜாமாபாத் காவல் நிலைய தலைமை காவலர் பிரமோத் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ரியாஸை ஏற்றிச் சென்றுள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சென்றபோது ரியாஸ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தலைமை காவலர் பிரமோத்தை சரமாரியாக குத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தலைமை காவலர் நிலை குலைந்து சாலையில் சரிந்து விழுந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தலைமை காவலரை மீட்டு நிஜாமாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பிரமோத் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய ரவுடி ரியாஸை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். புறநகர் பகுதியில் லாரி ஒன்றில் பதுங்கியிருந்த ரவுடியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணை முடிந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். செல்லும் வழியில் இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என்று ரியாஸ் கூறியுள்ளார். உடனே கழிவறை இருக்கும் பகுதியில் போலீசார் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அப்போது போலீசார் சற்று அசந்த நேரத்தில் துப்பாக்கியை பறித்து அவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. வேறு வழியின்றி தற்காப்புக்காக போலீசார் ரவுடியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அதில் குண்டடிப்பட்டு படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக நிஜாமாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தெலங்கானாவில் எதிர்க்கட்சியான BRS பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இது திட்டமிட்ட கொலை என்று குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் போலீசாரின் செயலை மாநில அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளனர். எனவே இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தலைமை காவலரை கொலை செய்த 48 மணி நேரத்துக்குள் சம்பந்தப்பட்ட ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தெலங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.